கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 2, வழிப்பறி. சக்கரவர்த்தி கம்பீரமான பட்டத்து யானை மீது ஆரோகணித்து வந்தார். அவர் நெடுங்காலத்திற்கு பிறகு மாமல்லபுரத்திற்கு வந்தபடியாலும் முன்னறிவிப்பில்லாமல் எதிர்பாராத விதமாக வந்தபடியாலும் நகரவாசிகள் பட்டத்து யானை சூழ்ந்து கொண்டு அளவில்லா ஆரவாரங்களை செய்தார்கள். இந்த ஆரவாரம் காதில் விழுந்ததும் மாரப்ப பூபதி குதிரையை செலுத்திக் கொண்டு அவசரமாக அங்கிருந்து நழுவிச் சென்றான். தேவசேனன் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றான். அவன் நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. சக்கரவர்த்தியை தான் பார்க்க கூடாதென்று அவன் பல்லை கடித்துக் கொண்டு வேறு திசையை நோக்கி நின்றான். ஆனால் பட்டத்து யானை அவன் நின்ற இடத்திற்கு நேராக வீதியில் சென்ற பொழுது அவனுடைய உறுதி கலைந்தது. சோழ வம்சத்தின் பரம வைரியானாலும் உலகமெல்லாம் புகழ் பரப்பிய வீராதி வீரர் அல்லவா நரசிம்ம சக்கரவர்த்தி. அவனை அறியாமலே அவனுடைய பார்வை அவர் மீது சென்றது. அச்சமயத்தில் சக்கரவர்த்தியும் அவன் நின்ற பக்கமாக தம்முடைய கண்ணோட்டத்தை செலுத்தினார். அந்த கண்ணோட்டத்தின் பொழுது இரத்தின வியாபாரியின் முகமும் ஒரு வினாடி நேரம் அவருடைய பார்வைக்கு இலக்காயிற்று. ஆனால் அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய கண்களில் திணையளவேனும் மாறுதல் காணப்படவில்லை. கண்ணிமைகள் சிறிது மேலே போகக்கூட இல்லை. அவனுடைய முகத்தை தாண்டி கொண்டு அவருடைய பார்வை அப்பால் சென்று விட்டது. பட்டத்து யானையின் மேலே சென்றது. இரத்தின வியாபாரி பெரும் ஆபத்திலிருந்து தப்பியவன் போல ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஜனக்கூட்டம் எல்லாம் போகும் வரைக்கும் சற்று நேரம் அங்கேயே நின்று அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் பெரும் குழப்பம் உண்டாயிற்று. முக்கியமாக மாரப்ப பூபதியை அங்கே சந்தித்ததை எண்ணிய பொழுது நெஞ்சம் துணுக்கமுற்றது. சித்தப்பாதான் இப்பொழுது சோழ நாட்டு சேனாதிபதியாமே. அவருடைய துரோகத்திற்கு கூலி கிடைத்து விட்டதாகவும் தன்னிடம் ஏன் அவ்விதம் பேசினார்? ஒருவேளை அடையாளம் கண்டு கொண்டிருப்பாரோ? அந்த பெண் உண்மையில் சக்கரவர்த்தி குமாரிதானா? அப்படியானால் தன்னிடம் எதற்காக பெயரை மாற்றி கூறினார்? அரண்மனைக்கு வரும்படி ஏன் வற்புறுத்தி சொன்னாள்? 4 புறத்திலும் தன்னை அபாயங்கள் சூழ்ந்திருப்பதாக தேவசேனனுக்கு தோன்றியது. இனிமேல் மாமல்லபுரத்தில் இருந்தால் விபரீதங்கள் நேரலாம் என்று நினைத்தான். மேலும் அருள்மொழி தேவியை பற்றி மாரப்ப பூபதி மர்மமாக சொன்னதை நினைத்த பொழுது அவனுடைய நெஞ்சு துடித்தது. முதலில் உறையூருக்கு போய் அன்னையை பார்க்க வேண்டும். மற்ற காரியங்கள் எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். மாமல்லபுரத்தில் ஒரு குதிரையை வாங்கிக் கொண்டு உறையூருக்கும் போகலாம் என்ற உத்தேசம் விக்கிரமனுக்கு இருந்தது. அந்த உத்தேசத்தை இப்பொழுது கைவிட்டான். குதிரை வாங்குவதற்கு பிரயத்தனம் செய்தால் அதனால் என்ன விளையுமோ என்னமோ. மறுபடியும் மாரப்பன் தன்னை பார்த்துவிட்டால் அவனிடமிருந்து தப்புவது கஷ்ட காலம். நல்ல வேளையாக அந்த சமயத்திலேயே சக்கரவர்த்தி வீதியிலே வந்தார். அருள்மொழியை பற்றி மாரப்பன் ஏதோ சொன்னதும் தான் பதறிவிட்டது விக்கிரமனுக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை தன்மேல் சந்தேகம் கொண்டு உண்மையை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அப்படி வஞ்சகமாக பேசினாரோ? இன்னும் ஒரு வினாடி பொழுது சக்கரவர்த்தி வராதிருந்தால் சித்தப்பா தன்னை கண்டுபிடித்திருப்பார். கண்டுபிடித்து என்ன செய்திருப்பாரோ என்பது மறுபடியும் விக்கிரமனுக்கு நினைவு வந்த பொழுது அவனை என்னவோ செய்தது. பாவா, மாமல்லபுரத்திற்கு அவர் எதற்காக வந்திருக்கிறார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எதுவாக இருந்தாலும் அவர் இப்பொழுது இங்கே இருப்பது ஒரு விதத்தில் நல்லதாக போயிற்று. அவர் அங்கு இருக்கும் போதே தான் உறையூருக்கு போய் அன்னையை பார்த்துவிட்டு திரும்பிவிட வேண்டும். இன்றைக்கே இவ்விடமிருந்து கிளம்பிவிட வேண்டும். வழியிலே எங்கேயாவது குதிரை கிடைத்தால் வாங்கிக் கொள்ளலாம். இவ்விதம் தீர்மானம் செய்து கொண்டு விக்கிரமன் அவனுடைய உண்மை பெயராலேயே இனி நாம் அழைக்கலாம் தான் தங்கியிருந்த சத்திரத்தை நோக்கி விரைந்து சென்றான். போகும் பொழுது முன்னும் பின்னும் அடிக்கடி பார்த்து கொண்டான். குதிரை சத்தம் கேட்டால் உடனே கூட்டத்தில் மறைந்து கொண்டான். இவ்விதம் சென்று சத்திரத்தை அடைந்ததும் அங்கு வழி பிரயாணத்திற்காக தான் சேகரித்து வைத்திருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு குள்ளனையும் மூட்டைகளை சுமந்து வருவதற்காக அழைத்து கொண்டு கிளம்பினான். தான் சத்திரத்திற்குள்ளே சென்றிருந்த பொழுது குள்ளன் வெளியிலே காத்திருந்த ஒரு மனிதனுடன் சமிக்கை மூலம் ஏதோ பேசியதை அவன் கவனிக்க கூட இல்லை. விக்கிரமன் குள்ளனுடன் மாமல்லபுரத்தை விட்டு கிளம்பிய பொழுது அஸ்தமிக்க ஜாம பொழுது இருக்கும். நகர வாசலை கடந்து அவன் வெளியே ராஜபாட்டையில் நடக்க ஆரம்பித்த சமயம் மாலை கதிரவன் கிரணங்கள் பசும் பொன்னிறத்தை அடைந்திருந்தன. அந்த காலத்தில் மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி நகருக்கும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கும் ராஜபாட்டைகள் சென்றன. மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி செல்லும் பாதையானது எப்பொழுதும் ஜனங்களின் போக்குவரத்தினால் ஜே ஜே என்று இருக்கும். குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் பல்லக்குகளிலும் ஜனங்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அந்த ராஜபாதை நெடுகிலும் ஒன்றுக்கொன்று வெகு சமீபத்தில் ஊர்கள் உண்டு. கோயில்களும் மட ஆலயங்களும் சத்திரங்களும் தண்ணீர் பந்தல்களும் பலவித கடைகளும் பாடசாலைகளும் நெடுகிலும் காணப்படும்.
இதனாலெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து புதிதாக வருகிறவர்களுக்கு மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சி வரையில் ஒரு பெரிய நகரம்தானோ என்று தோன்றும். இத்தகைய ராஜபாட்டையிலிருந்து இடையிடையே பிரிந்து சென்ற குறுக்கு பாதைகளும் ஆங்காங்கே இருந்தன. இந்த குறுக்கு பாதையில் ஒன்று மாமல்லபுரத்திற்கு கொஞ்ச தூரத்திற்கு அப்பால் பிரிந்து அடர்ந்த காடுகளின் வழியாக சென்றது. மாமல்லபுரத்திலிருந்து நேரே உறையூருக்கு போக விரும்புவோர் இந்த குறுக்கு பாதை வழியாக போனால் காஞ்சிக்கு கொஞ்ச தூரம் தெற்கே உறையூர் ராஜபாட்டை அடையலாம். குறுக்கு வழியில் செல்வதால் 3 காத தூரம் அவர்களுக்கு நடை மீதமாகும். ஆனாலும் அந்த காட்டுப்பாதை வழியாக ஜனங்கள் அதிகமாக போவதில்லை. முக்கியமாக இரவில் யாருமே போக மாட்டார்கள். அந்த பாதையில் சில இடங்களில் துஷ்ட மிருகங்களின் தொல்லை அதிகமாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் பிரசித்தமான பத்திரகாளி கோயில் ஒன்றும் அந்த வழியில் இருந்தது. சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு மாறாக இந்த பத்திரகாளி கோயிலில் சாக்தர், கபாலிகர் முதலியோர் சில சமயம் நரபலி கொடுப்பது வழக்கம் என்ற வதந்தி இருந்தபடியால் இரவு நேரத்தில் அந்த பாதை வழியாக போக எப்பேற்பட்ட வீரர்களும் தயங்குவார்கள். இதையெல்லாம் அறிந்திராத விக்கிரமன் குள்ளனால் வழிகாட்டப்பட்டவனாய் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் அந்த குறுக்கு காட்டுப்பாதை பிரியும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். குள்ளன் அந்த பாதை வழியாக போகலாம் என்று சமிக்கையால் சொன்ன பொழுது விக்கிரமன் முதலில் கொஞ்சம் தயங்கினான். பிறகு பயம் என்ன என்று எண்ணி மனதை திடப்படுத்திக் கொண்டு அந்த குறுக்கு பாதையில் இறங்கினான். உறையூருக்கு சீக்கிரத்தில் போய் அன்னையை பார்க்க வேண்டுமென்று ஆர்வமானது அவனுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ள உதவியாக இருந்தது. அதோடு இன்னொரு காரணமும் சேர்ந்தது. அந்த முச்சந்திக்கு சற்று தூரத்தில் குறுக்கு பாதையில் 4 பேர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை விக்கிரமன் பார்த்தான். அவன் குறுக்கு பாதையில் இறங்கியவுடனே மேற்சொன்ன 4வரும் எழுந்திருந்து விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினார்கள். தான் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தால் அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்றும் வழித்துணையாக இருக்கும் என்றும் விக்கிரமன் எண்ணியவனாக அந்த பாதையில் வேகமாக நடக்கலானான். ஆனால் குள்ளன் வழக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் மெதுவாகவே நடந்தபடியால் விக்கிரமனுடைய எண்ணம் நிறைவேறுவதாக இல்லை. அந்த பாதையில் போக போக இரு புறங்களிலும் காடு அடர்த்தியாகிக் கொண்டு வந்தது. முன்னிருட்டு காலமாதலால் நாலாபுறத்தில் இருந்தும் இருள் சூழ்ந்து கொண்டு வந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் நன்றாக இருட்டிவிட்டது. ஆனால் வானம் துல்லியமாக இருந்தபடியால் வழி கண்டுபிடித்து நடப்பதற்கு அவசியமான வெளிச்சத்தை விண்மீன்கள் அளித்தன. மற்றபடி பாதையின் இருபுறமும் மரங்கள் அடர்ந்திருந்தபடியால் ஒரே அந்தகாரமயமாக இருந்தது. அந்த காணாந்தகாரத்தில், அந்த வனாந்தர பிரதேசத்தில் எண்ணில் அடங்காத மின்மினிகள் பிரகாசித்துக் கொண்டிருந்த காட்சியானது வனதேவதைகள் தங்களுடைய மாயஜால சக்தியினால் தீப அலங்காரம் செய்தது போல தோன்றியது. நேரமாக ஆக விக்ரமனுடைய தீரம் மிகுந்த உள்ளத்தில் கூட சிறிது பதப்பதைப்பு உண்டாகத் தொடங்கியது. காட்டில் சில சமயம் சலசலப்பு சத்தம் கேட்கும். துஷ்ட மிருகங்களின் குரல் ஒலியும் ஆந்தைகளின் கூவலும் கேட்கும். இந்த காட்டுப்பாதை இப்படியே எவ்வளவு தூரம் வரை போகும்? இரவில் எங்கே தங்கலாம் என்னும் விஷயங்களை அந்த ஊமைக்குள்ளனிடம் விக்கிரமன் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினான். ஆனால் இருள் காரணமாக குள்ளனுடன் சமிக்கை மூலம் சம்பாஷணை நடத்துவது எளிதாக இல்லை. இருட்டி சுமார் 1 ஜாம பொழுது ஆகியிருக்கும். விக்கிரமன் அப்பால் போக இஷ்டப்படவில்லை. இருண்ட அந்த வனப்பிரதேசத்தில் தன்னை திடீரென்று தாக்கும் பொருட்டு அபாயங்கள் பல மறைந்து காத்திருப்பதாக அவனுடைய இருதய அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு குரல் சொல்லிக்கொண்டே இருந்தது. திரும்பி ராஜபாட்டைக்கே போய்விடலாமா என்ற எண்ணம் உண்டாயிற்று. போக போக இந்த எண்ணம் மிகவும் வலுப்பட்டது. மேலே நடக்க அவனுடைய கால்கள் மறுத்தன. குள்ளனுடைய தோளை தட்டி நிறுத்தி தானும் நின்றான். அவன் நின்ற அதே சமயத்தில் எங்கேயோ வெகு தூரத்தில் டக் 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 என்ற குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. குள்ளன் அதை கூர்ந்து கவனிப்பதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு உண்டான ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. இவன் செவிடனாக இருந்தால் அவ்வளவு லேசான சத்தம் எப்படி இவனுக்கு கேட்டது? உடனே விக்கிரமன் தன் அறையில் மேலங்கியினால் மறைக்கப்பட்டு கட்டி தொங்கிய உடைவாளை பளிச்சென்று கையில் எடுத்தான். அந்த காரிருளில் நெய் தடவி திட்டப்பட்டிருந்த கத்தியானது பளபளவென்று மின்னியது. விக்கிரமன் குள்ளனுடைய தலையில் இருந்த பரட்டை மயிரை ஒரு கையினால் பற்றி கத்தியை ஓங்கி, அடே, உண்மையைச் சொல். நீ நிஜமாக செவிடன்தானா? உனக்கு காது கேட்பதில்லையா? உண்மையைச் சொல்லாவிட்டால் இங்கேயே இந்த க்ஷணமே இந்த வாளுக்கு பலியாவாய் என்றான். குள்ளன் உரத்த குரலில் சிரித்தான். கக்கக் கக்கக் என்ற ஒளியை எழுப்பிய அந்த சிரிப்பின் பயங்கரமானது விக்கிரமனுடைய உடம்பின் இரத்தத்தை உறைந்து போகும்படி செய்தது. இதனால் விக்கிரமன் ஒரு கணம் திகைத்து நின்ற பொழுது குள்ளன் அவனுடைய பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு விடுபட்டு ஒரு 10 அடி தூரம் பாய்ந்து சென்றான். அங்கு நின்றபடி 2 கைகளையும் வாய் நெருகில் குவித்து கொண்டு மிக கோரமான நீடித்த சத்தத்தை உண்டாக்கினான். மனித குரலும் இல்லாமல், மிருகங்களின் குரலும் இல்லாமல், கேட்பதற்கு சகிக்க முடியாத அருவருப்பை உண்டாக்குவதாக இருந்த அந்த சத்தத்தை தூர இருந்து கேட்பவர்கள்
பேய் பிசாசுகள் ஊளையிடுகின்றன என்று எண்ணி பீதி அடைவார்கள். அதில் ஆச்சரியம் அடைவதற்கும் இடமிராது. அந்த சத்தத்தை கேட்டபொழுது விக்கிரமனுடைய உடம்பு ஒரு நடுக்கம் நடுங்கிற்று. ஆனாலும் உடனே அவன் சமாளித்து கொண்டு அந்த க்ஷணமே அக்குள்ளனை வெற்றி கொண்டு விடுவது என்று தீர்மானத்துடன் பாய்ந்து சென்றான். அதே சமயத்தில் பாதையில் ஒரு பக்கத்திலிருந்து மரங்களின் மறைவிலிருந்து 4 பேர் பாய்ந்து ஓடி வந்தார்கள். அவர்களுடைய கைகளில் கத்திகளை கண்டதும் விக்கிரமனுக்கு நெஞ்சில் பழையபடி துணிவும் தைரியமும் பிறந்தன. இருட்டினாலும் தனிமையினாலும் குள்ளனுடைய பயங்கர கூவலினாலும் மனிதர் உலகுக்கு பிறம்பான பேய் உலகிற்கு வந்திருக்கிறோமோ என்று எண்ணி மனதில் திகிலடைந்திருந்த விக்கிரமனுக்கு கத்திகளை கண்டவுடன் இது மனித உலகத்தைச் சேர்ந்த காரியம்தான் என்ற நிச்சயம் ஏற்பட்டது. எனவே பீதியும் போய்விட்டது. உடனே தன் வாளை எடுத்து சுழற்ற ஆரம்பித்தான். வந்த 4வரும் விக்கிரமனை ஏக காலத்தில் தாக்கத் தொடங்கினார்கள். விக்கிரமன் சக்கராகாரமாக சுழன்று அவர்களுடன் போரிட்டான். அவனுடைய கத்தியில் முதல் வீச்சிலேயே ஒருவன் படுகாயம் பட்டு கீழே விழுந்தான். இன்னொருவனுடைய கத்தி அடிபட்டு தூரப் போய் விழுந்த பொழுது குள்ளன் மேலே விழுந்தது. அவன் வீல் என்று கத்திக்கொண்டு தரையில் சாய்ந்தான். கத்தி சண்டையில் விக்கிரமன் சாதாரண மனிதன் அல்லன் என்று தெரிந்து கொண்ட மற்ற இருவரும் மிகவும் எச்சரிக்கையுடன் அவனுடைய கத்தி வீச்சுக்குள் வராமலேயே தூர நின்றே சண்டையிட்டார்கள். அவர்கள் திரும்பி திரும்பி பார்த்ததிலிருந்து யாரையோ அவர்கள் எதிர்பார்த்தது போல தோன்றியது. அதற்கு தகுந்தாற்போல குதிரை காலடி சட்டம் அதிவிரைவாக நெருங்கி வந்து கொண்டிருந்தது. வெகு சீக்கிரத்தில் குதிரை வந்துவிட்டது. குதிரையின் மேல் ஓங்கிய கத்தியுடன் ஒரு வீரன் உட்கார்ந்திருப்பது நட்சத்திர வெளிச்சத்தில் மங்களாக தெரிந்தது. விக்கிரமனுடன் போரிட்டவர்களில் ஒருவன், எஜமானே, சீக்கிரம் என்று கத்தினான். குதிரையின் மேல் வருகிறவன் இவர்களுடைய எஜமானன் போலும். நம்முடைய முடிவு நெருங்கிவிட்டது என்று எண்ணினான் விக்கிரமன். ஏற்கனவே அவன் சண்டையில் களைப்புற்று இருந்தான். எனினும் இந்த 2 பேரையும் எப்படியாவது சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் குதிரையின் மேல் புதிதாக வந்த 3வது மனிதனோடும் எப்படி சண்டையிட்டு சமாளிக்க முடியும்? விக்கிரமனது உள்ளத்தில் அன்னையை பார்க்காமல் போகிறோமோ என்ற எண்ணம் உதித்தது. பல்லக்கில் இருந்து கனிவு ததும்பிய கண்களுடன் தன்னை பார்த்து பேசிய பெண்ணின் நினைவும் வந்தது. உடனே பட்டத்து யானை மேல் வந்த சக்கரவர்த்தியின் முகம் அவன் மனக்கண்ணின் முன் தோன்றியது. நரசிம்ம மகா சக்கரவர்த்தியின் ஆட்சியா இவ்வளவு லட்சணமாக இருக்கிறது? பல்லவ சாம்ராஜ்யத்தில் வழிப்பறையும் கொள்ளையுமா என்று நினைத்தான். இப்படிப்பட்ட சக்கரவர்த்தியா நமது சோழ நாட்டை ஆளுகிறார் என்ற எண்ணத்தினால் உண்டான ஆத்திரத்துடன் கத்தியை ஓங்கி வீசினான். இருவரில் ஒருவன் வீழ்ந்தான். அதே சமயத்தில் குதிரை மீது வந்த வீரன் தன்னுடைய கத்தியை இன்னொருவன் மீது செலுத்த அவனும் மாண்டு வீழ்ந்தான். விக்கிரமனுக்கு உண்டான வியப்பிற்கு அளவில்லை. அவ்வீரன் தன் மீது வீச வேண்டிய வாளை தவறுதலாக அவன் மீது செலுத்தி விட்டானோ என்று நினைப்பதற்கில்லை. ஏனெனில் தான் மேலங்கி அணிந்திருந்தபடியாலும் அவர்கள் வெறும் உடம்பாக இருந்த காரணத்தினாலும் எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படியானால் இந்த வீரன் யார்? இவர்களால் எதிர்பார்க்கப்பட்டவன் இல்லையா? அச்சமயம் குதிரை மேலிருந்து கீழே குதித்த அவ்வீரன், நீர் யார்? இந்த இருட்டில் தனி வழியே வந்த காரணம் என்ன என்று வினவினான். ஒற்றர் தலைவன். நல்ல சமயத்தில் வந்து தன்னை காப்பாற்றிய குதிரை வீரனிடம் விக்கிரமனுக்கு நன்றி உணர்ச்சி உண்டாயிற்று. அவ்வீரனுடைய கேள்விக்கு மறுமொழியாக, நான் ஒரு வியாபாரி. உறையூருக்கு போவதற்காக இந்த குறுக்கு வழியில் வந்தேன். வந்த இடத்தில் இந்த ஆபத்து நின்றது. நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து உதவி செய்தீர்கள் என்றான். வியாபாரியா நீர்? துலாக்கோல் பிடிக்கும் கையா இவ்வளவு லாகவமாக கத்தி சுழற்றுகிறது? நம்ப முடியவில்லையே. என்ன வியாபாரம் செய்கிறீரோ? ரத்தின வியாபாரி நான். கத்தியை உபயோகிக்கவும் பழகியிருக்கிறேன். இரத்தின வியாபாரியா? இம்மாதிரி காட்டு வழியில் தனியாக கிளம்பினீர்? அதுவும் இராவேளையில்? நரசிம்ம சக்கரவர்த்தியின் புகழை கேட்டு ஏமாந்து போனேன். அவருடைய ஆட்சியில் திருட்டு புரட்டை கிடையாது என்று கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களிலெல்லாம் ஜனங்கள் பேசிக்கொள்வதை கேட்டிருக்கின்றேன். ஓஹோ, வெளிநாட்டில் இருந்து வந்தீரோ? நினைத்தேன் அப்பொழுதே. எந்த நாட்டில் இருந்து வருகிறீர்? எனக்கு செண்பகத்தீவு. செண்பகத்தீவா? நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நாட்டில் ரத்தினங்கள் அதிகம் உண்டு என்று. நல்லது. ரத்தின வியாபாரம் செய்ய வந்த நீர் முதலில் காஞ்சிக்கல்லவா போக வேண்டும்? இவ்வளவு அவசரமாக உறையூருக்கு கிளம்பியது ஏனோ? சொல்லுகிறேன். ஆனால் தாங்கள் யார் என்பதை தெரியப்படுத்தவில்லையே. நான் யாராக இருந்தால் என்ன? என் உயிரை காப்பாற்றியவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? உம்முடைய உயிரை நான் காப்பாற்றவில்லை, நீரேதான் காப்பாற்றிக் கொண்டேன். 3 பேரை வேலை தீர்த்த உமக்கு இன்னும் ஒருவனை தீர்ப்பது பிரமாதம் ஒன்றும் இல்லையே. ஆனாலும் நான் யார் என்று சொல்லுகிறேன். காஞ்சி சக்கரவர்த்தியை பற்றி நீர் கேள்விப்பட்டது பொய்யாக போயிற்று என்கிறீரே. அந்த சக்கரவர்த்தியின் ஊழியர்களில் ஒருவன் நான். ஒற்றர் படைத்தலைவன். நீர் தனியாக இந்த காட்டு வழியை போகிறீர்கள் என்று எனக்கு தகவல் வந்தது.
ஏதாவது அபாயம் நேரலாம் என்று எதிர்பார்த்து உடனே புறப்பட்டு வந்தேன். அப்படியா? என்ன விந்தை! சக்கரவர்த்தியின் ஒற்றற்படை அவ்வளவு திறமையாக வேலை செய்கிறது? அப்படியானால் நான் எண்ணியது தவறு. செண்பகத்தீவில் நடக்கும் ஆட்சியைப் போல அவ்வளவு திறமையாக இங்கே அரசாங்கம் நடக்காமல் இருக்கலாம். ஆனாலும் எங்களால் முடிந்தவரையில் கொலை களவு நடக்காமல் பார்த்து கொண்டு வருகிறோம். பார்க்க போனால் இரவில் தனி வழியே வந்து 4 உயிர்களின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததன் பொருட்டு உம்மை நான் பிடித்து கொண்டு போய் சக்கரவர்த்தியின் முன்னால் நிறுத்த வேண்டும். விக்கிரமனுடைய கை அப்பொழுது அவனுடைய வாளை இறுகி பிடித்ததை நட்சத்திரங்களின் மங்கிய ஒளியில் அவ்வீரன் கவனித்தான். வேண்டாம் ஐயா, வேண்டாம். அவ்விதம் செய்கிற உத்தேசம் எனக்கில்லை. அயல் தேசத்தில் இருந்து வந்தவரானதால் இந்த வழியின் அபாயம் தெரியாமல் வந்துவிட்டீர்கள். உம்மை போல வேண்டுமென்று விபத்தில் அகப்பட்டுக் கொள்கிறவர்கள் இல்லாமற் போனால் அப்புறம் எங்களுக்குத்தான் என்ன வேலை இருக்கும்? ஒற்றர் படைத்தலைவன் தான் எதற்கு? நல்லது, நான் வந்த வேலையாகிவிட்டது. பார்க்க போனால் நான் வந்திருக்க வேண்டியதே இல்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் உம்மை நீரே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறீர்கள். நான் போய் வருகிறேன் என்றான் அவ்வீரன். விக்கிரமனுடைய உள்ளம் குழம்பிற்று. அவ்வீரனுக்கு தான் தகுந்தபடி நன்றி செலுத்தவில்லை என்று அவன் கருதினான். அன்றியும் அவ்வீரனுடன் இன்னும் கொஞ்சம் சிநேகம் செய்து கொண்டு உறையூர் போவதற்கு அவனுடைய குதிரையை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஆசையும் உண்டாயிற்று. இரவை எங்கே எப்படி கழிப்பது என்ற கவலையும் தோன்றியது. அப்படியென்று அந்த சமயத்தில் தாங்கள் வந்திராவிட்டால் ஒருவேளை நான் உயிரை இழந்திருப்பேன். எனக்கு உயிரளித்தவர் தாங்கள்தான். அதோடு இன்னொரு உதவியும் தாங்கள் எனக்கு செய்ய வேண்டும் என்றான் விக்கிரமன். என்னிடம் யாராவது உதவி கேட்டால் அதை மறுக்கும் வழக்கம் கிடையாது. உதவி கேட்காதவர்களுக்கும் கொடுப்பதும் இல்லை. உறையூருக்கு நான் அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. அதற்கு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும். உங்கள் நீர் கேட்கப் போவது தெரிகிறது. என் குதிரை கேட்கிறீர்கள். ஆனால் இந்த ராத்திரியில் இனிமேல் இக்காட்டு வழியில் போனால் உம்முடன் குதிரையும் துஷ்ட மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான். உம்மை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் குதிரையை புலிக்கு ஆகாரமாக்க எனக்கு இஷ்டமில்லை. வேறு என்ன யோசனை சொல்கிறீர்கள்? இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரு சிற்பியின் வீடு இருக்கிறது. என்னுடன் வந்தால் அங்கே படுத்திருந்து விட்டு அதிகாலையில் எழுந்து போகலாம். விக்கிரமன் சற்று யோசித்து அப்படியே செய்யலாம் என்றான். கீழே கிடந்த மூட்டைகளை எடுத்து குதிரை மேல் வைத்து கட்டினார்கள். பிறகு வீரன் குதிரையை பிடித்து கொண்டு காட்டுக்குள் புகுந்து செல்ல விக்கிரமனும் அவன் பின்னால் சென்றான். சிற்பியின் வீடு அடர்ந்த காட்டின் வழியே ஒரு கொடி வழி சென்றது. பட்ட பகலிலேயே அந்த வழியில் இருள் சூழ்ந்திருக்கும். நடுநிசையில் கேட்க வேண்டியதில்லை. பெரிய பாதையில் ஆங்காங்கு எட்டி பார்த்த நட்சத்திர வெளிச்சம் கூட இந்த கொடி வழியில் கிடையாது. அப்படிப்பட்ட இருளில் முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை பின்தொடர்ந்து காட்டுக்கொடி வழியில் செல்லும் பொழுது விக்கிரமனுடைய தீர நெஞ்சம் கூட திக் திக் என்று அடித்து கொண்டது. வழியோ மிகவும் குறுகலானது. இரு புறத்திலும் தடைத்திருந்த மரக்கிளைகளும் செடிகளும் கொடிகளும் அடிக்கடி விக்கிரமன் மேல் உராய்ந்தன. வெகு சமீபத்திலிருந்து ஆந்தைகளும் கோட்டான்களும் கர்ண கடூரமான குரலில் சத்தமிட்டன. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஓர் உருமல் சத்தம் வந்தது. அதை கேட்ட குதிரை கனைத்தது. ஒற்றர் தலைவன் அப்பொழுது குதிரையை தட்டி கொடுத்தான். அது நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்வது போல இருந்தது. முதலில் குதிரையும் பிறகு ஒற்றர் தலைவனும் பின்னால் விக்கிரமனுமாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் ஒரு மரத்தின் வேரில் கால் தடுக்கி விக்கிரமன் கீழே விழுந்தான். ஒற்றர் தலைவன் அவனுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டான். அப்பொழுது விக்கிரமனுக்கு உண்டான வியப்பிற்கு அளவே இல்லை. இது எத்தகைய இரும்பு கை! இந்த கையில் தான் எவ்வளவு வலிவு! இந்த ஒற்றர் தலைவன் சாதாரண மனுஷன் இல்லை, மகாவீரனாக இருக்க வேண்டும். சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேளைக்கும் சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று எண்ணினான். இன்னும் எவ்வளவு தூரம் இந்த கொடி வழியாக போக வேண்டுமோ என்று விக்கிரமன் எண்ணிய சமயத்தில் சற்றென்று இருள் சிறிதகன்று வானம் தெரிந்தது. எதிரில் ஒரு கட்டடம் இருப்பது லேசாக புலப்பட்டது. நான் சொன்ன இடத்திற்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டில் இரவை கழிக்கலாம். பொழுது விடிந்ததும் நீர் கிளம்பலாம் என்றான் ஒற்றர் தலைவன். ஆகட்டும், ஆனால் இது யாருடைய வீடு? இப்படிப்பட்ட அடர்ந்த காட்டின் நடுவே யார் வீடு கட்டி கொண்டு வசிக்கிறார்கள்? எதற்காக என்று விக்கிரமன் வியப்புடன் கேட்டான். இந்த வீட்டை கட்டியவர் இப்பொழுது இல்லை. அவர் இருந்தபோது இங்கே இவ்வளவு அடர்ந்த காடாகவும் இல்லை. அது பெரிய கதை. ராத்திரி உமக்கு தூக்கம் வராவிட்டால் சொல்கிறேன் என்றான் ஒற்றர் தலைவன். பிறகு அவன் வீட்டண்டை நெருங்கி கதவை இடித்தான். வீட்டின் சமீபத்தில் வந்ததும் விக்கிரமனது சாதாரண வீடு அல்லவென்பதை கண்டான். சித்திர மண்டபமோ அல்லது சிற்ப கோயிலோ என்று சொல்லும்படியாக இருந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் கதவு திறந்தது. கதவை திறந்தவள் ஒரு தொண்டு கிழவி. அவள் கையில் ஒரு கல்விளக்கு காணப்பட்டது. கிழவி கதவை திறந்ததும் முன்னே நின்ற ஒற்றர் தலைவனை வியப்புடன் ஏறிட்டு பார்த்தாள்.
அப்பொழுது அவளுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன. இடது கையின் ஆட்காட்டி விரலை அவன் லேசாக தன் உதடுகளின் மேலே வைத்து உடனே எடுத்து விட்டான். அந்த சமிக்கையின் பொருளை கிழவி உணர்ந்திருக்க வேண்டும். உடனே அவளுடைய முகத்தில் இருந்த வியப்புக்குறி மாறிவிட்டது. வாருங்கள் ஐயா என்று சொல்லிவிட்டு கிழவி கதவை நன்றாக திறந்தாள். இருவரும் உள்ளே பிரவேசித்தார்கள். அந்த வீட்டிற்குள் அடிக்கடி சென்று பழக்கப்பட்டது போல குதிரை உள்ளே நுழைந்தது. அது நேரே கூடம், முற்றம் எல்லாவற்றையும் தாண்டி பின்புற கதவண்டை போய் நின்றது. கிழவி அங்கே சென்று அந்த கதவையும் திறந்தாள். குதிரை தானாகவே அதன் வழி புகுந்து சென்றது. ஒற்றர் தலைவன் அப்பொழுது விக்கிரமனை பார்த்து, இந்த குதிரையின் அறிவை என்னவென்று சொல்வது? முன்னொரு தடவை இங்கே நான் வந்த பொழுது பின்கட்டில் குதிரையை கட்டியிருந்தேன். இம்முறை அதுவே தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு போகிறது. நானும் போய் அதை கொஞ்சம் கவனித்து விட்டு வருகிறேன். நீர் இங்கேயுள்ள சிற்ப வேலைகளை பார்த்து கொண்டிரும் என்று சொல்லிவிட்டு பின்கதவு வழியாக புகுந்து சென்றான். கிழவியும் கல்விளக்குடன் அவனை தொடர்ந்தாள். சுவரில் இருந்த மாடத்தில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சத்தில் விக்கிரமன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அது நிச்சயமாக வீடு அல்ல, சிற்ப மண்டபம்தான் என்று அவனுக்கு தோன்றிற்று. எங்கே பார்த்தாலும் அற்புத சிற்ப திறமை வாய்ந்த சிலைகள் காணப்பட்டன. சுவர்களில் பல வண்ணங்களில் தீட்டப்பட்டிருந்த சித்திரங்கள் காட்சியளித்தன. அவை வரையப்பட்டு அநேக வருஷங்கள் ஆகியிருக்க வேண்டுமென்றாலும் ஓவியங்களின் உயிர்களை சிறிதும் குன்றவில்லை. சிலைகளிலும் சித்திரங்களிலும் முக்கியமாக ஒரு பெண்ணின் உருவம் அதிகமாக காணப்பட்டது. அந்த உருவத்தில் தெய்வீக சௌந்தரியத்தின் கலை தோன்றிற்று. நாட்டிய கலைக்குரிய பலவித தோற்றங்களிலும் பாவங்களிலும் அந்த பெண் உருவத்தின் சிலைகளும் ஓவியங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் அழகையும் கலைத்திறனையும் கண்டு விக்கிரமன் பிரமிப்பை அடைந்தான். உறையூர் சித்திர மண்டபத்திலும் மாமல்லபுரத்து கலைவிழாவிலும் தான் முன்னர் பார்த்த சித்திரங்கள், சிற்பங்கள் எவையும் இந்த பாழடைந்த மண்டபத்திற்குள் மறைந்து கிடக்கும் சிற்பங்களுக்கு அருகில் கூட வர முடியுமா என்று வியந்தான். இவற்றையெல்லாம் அமைத்த மகா சிற்பி எவனோ என்று அறிந்து கொள்ள அவன் துடிதுடித்தான். இதற்குள் ஒற்றர் தலைவன் குதிரையின் போஷாக்கை கவனித்துவிட்டு உள்ளே வந்தான். விக்கிரமன் அவனை நோக்கி, ஐயா, என்ன ஆச்சரியமான சிற்பங்கள் இவை! எந்த மகா சிற்பி இவற்றை அமைத்தவன்? தெய்வீக அழகு பொருந்திய ஒரு பெண்ணின் உருவம் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. அந்த பெண் உண்மையாக இருந்தவளா அல்லது சிற்பியின் சிருஷ்டியா? இந்த அற்புத சிற்பங்கள் எல்லாம் ஏன் இந்த இருண்ட காட்டுக்குள் கிடக்க வேண்டும்? ஏன் எல்லா ஜனங்களும் வந்து பார்க்கும்படி செய்யக்கூடாது? இதையெல்லாம் எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் என்றான். நான் தான் சொன்னேனே, அது பெரிய கதை என்று. மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்கிறேன். எனக்கு பசி பிராணன் போகிறது. இதோ பாட்டி பொரிமாவும் வெல்லமும் கொண்டு வருகிறாள். முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்றர் தலைவன். அவ்விதமே இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிடும் பொழுது, தங்கள் பெயர் இன்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்கிரமன். என் பெயர் வீரசேனன். உம்முடைய பெயர்? விக்கிரமன் சிறிது வியப்புடன், என் பெயர் தேவசேனன் என்றான். மிகவும் நல்லது. நம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது. ஆகையால் நீர் மனம் விட்டு என்னிடம் பேசலாம். உறையூருக்கு நீர் இவ்வளவு அவசரமாக போக விரும்பிய காரணம் என்ன? ரத்தின வியாபாரம் செய்வது உமது நோக்கமாக இருந்தால் முதலில் காஞ்சி நகருக்கல்லவா போக வேண்டும்? ஒற்றர் தலைவனிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த விக்கிரமனுக்கு இப்பொழுது சந்தேகமும் பயமும் தோன்றின. ஒருவேளை இவன் நம்முடைய உண்மையை கண்டுபிடித்து விட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தாயார் உறையூரில் இருக்கிறாள். அவளை பார்க்கும் ஆவலில்தான் சீக்கிரமாக போக விரும்புகிறேன். இதென்ன, நீர் செண்பகத்தீவை சேர்ந்தவர் என்றல்லவா சொன்னீர்? என்னுடைய சொந்த ஊர் உறையூர்தான். சில வருஷங்களுக்கு முன்பு பொருள் தேடுவதற்காக செண்பகத்தீவு சென்றேன். உறையூர் பல்லவ ராஜ்யத்துடன் சேர்ந்துவிட்ட பிறகு அதன் பழைய செழிப்பெல்லாம் போய்விட்டதே. ராஜ குடும்பம் இல்லாத ஊரில் ரத்தின வியாபாரம் என்ன நடக்கும்? ராஜ குடும்பத்தை பிரஸ்தாபித்தால் ஒருவேளை ராணி அருள்மொழியை பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்கிரமன் எதிர்பார்த்தான். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவே இல்லை. அதன் பின் வீரசேனன் சாப்பிட்டு முடியும் வரையில் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தான். சாப்பாடு முடிந்த பிறகு விக்கிரமன் மறுபடியும் அந்த சிற்ப மண்டபத்தின் கதையை சொல்லும்படி கேட்டான். ஐயா தேவசேனரே, உமக்கு மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்று ஒற்றர் தலைவன் கேட்டபொழுது விக்கிரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதென்ன கேள்வி? மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றால்? அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணம் அடைகிறார்கள் என்பதாக நீர் நினைக்கிறீரா? உயிர் போய்விட்டது என்று நாம் சொல்லும் பொழுது உண்மையில் உயிர் போகிறதா? அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறதா? இறந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா? நம்மை பார்க்க வருகிறார்களா? நம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் கவனிப்பதுண்டா? விக்கிரமனுக்கு ஏனோ தன்னுடைய தந்தை பார்த்திப மகாராஜாவின் நினைவு வந்தது.
அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் ஞாபகம் வந்தது. அவர் இப்பொழுது இவ்வுலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்து கொண்டு வருகிறாரா? எனக்கும் உங்களைப் போல சில சமயம் தோன்றுவது உண்டு. அந்த சந்தேகத்தை தீர்ப்பறைத்தான் காணோம். எனக்கென்னவோ மரணம் என்பதே பொய் என்று தோன்றுகிறது. மரணத்திற்காக விசனப்படுவதும் பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன். இதோ இந்த வீட்டில் 30 வருஷத்திற்கு முன்னால் ஆயன சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வாழ்ந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இங்கே ஜல் ஜல் என்ற சதங்கை ஒளியும் கல் கல் என்ற கல்லொளி ஒளியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும். சிவகாமி அற்புத நடனமாடுவாள். அவளுடைய நடன தோற்றங்களை பார்த்து பார்த்து ஆயன சிற்பி சித்திரம் எழுதுவார், சிலைகளை அமைப்பார். இந்த தெய்வீக கலையுள்ள பெண் அந்த சிவகாமிதானா? ஆமாம். அப்பொழுது நான் இங்கே அடிக்கடி வருவதுண்டு. மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம் அது. அவருடைய புதல்வருக்கு அச்சமயம் உம்முடைய வயதுதான் இருக்கும். அவருடன் நரசிம்மவர்மருடனும் நானும் வருவேன். தூரத்தில் வரும்பொழுதே இந்த வீட்டுக்குள் இருந்து சதங்கையின் ஒலி கிளம்புவது கேட்கும். ஆயனரும் சிவகாமியும் இப்பொழுது இங்கே இல்லை என்று சொன்னால் என்னால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்றே நினைக்கிறேன். இதோ உற்று கேட்டால் சதங்கியின் ஒளியும் கல்லொளியின் ஒளியும் என் காதுக்கு கேட்கின்றன. விக்ரமனுடைய ஆவல் அளவு கடந்து பொங்கிற்று. ஆயனரையும் சிவகாமியும் பற்றி விவரமாக சொல்ல வேண்டுமென்று வீரசேனரை வேண்டிக் கொண்டான். அவரும் விவரமாகச் சொன்னார். ஆயனருடைய அபூர்வ சிற்பத்திறமையை குறித்தும் அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தை பற்றியும் அவளுடைய நடனக்கலை திறனை பற்றியும் சொன்னார். நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராக இருக்கும் காலத்தில் அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை பற்றி லேசாக குறிப்பிட்டார். வடக்கே இருந்து ராட்சச புலிகேசி படையெடுத்து வந்ததனால் அந்த காதல் தடைப்பட்டது பற்றியும் சிவகாமியை புலிகேசி சிறைப்பிடித்துச் சென்றது பற்றியும் விவரித்தார். சிவகாமியை விடுவிக்க நரசிம்மர் செய்த முயற்சிகளையும் சிவகாமியின் சபதத்தையும் அதை நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும் இவ்வளவுக்கும் பிறகு சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பதை உணர்ந்து நெஞ்சி உடைந்ததை பற்றியும் கூறினார். கதையை கேட்டுக்கொண்டு வரும்பொழுது விக்ரமன் பல தடவை கண்ணீர் விட்டு விட்டான். நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது. பார்த்திப மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குலப்பகைவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான். கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது. ஒரு நாழிகை பொழுதுதான் அவர்கள் தூங்க முடிந்தது. பட்சிகளின் உதய கீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்கிரமன் கண் விழித்த பொழுது முதல் நாள் இரவின் சம்பவங்கள் எல்லாம் கனவோ என்று சந்தேகம் உண்டாயிற்று. சுற்றுமுற்றும் பார்த்து கனவல்ல, எல்லாம் உண்மைதான் என்று நிச்சயம் பெற்றான். ஐயா தேவசேனரே, குதிரை சிரம பரிகாரம் செய்து கொண்டு சித்தமாக இருக்கிறது. நம்மை போல அது இரவில் கண் விழிக்கவில்லை அல்லவா? நீர் காலை கடன்களை முடித்ததும் உறையூருக்கு கிளம்பலாம் என்று ஒற்றர் தலைவனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. அவ்விதமே காலை கடன்களை முடித்து கிழவி அளித்த எளிய உணவையும் உட்கொண்ட பின் விக்கிரமன் வீரசேனரிடம் விடை பெற்றான். அப்பொழுது அவன், உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரை காப்பாற்றியதற்கு பிரதி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. குதிரைக்கு ஈடாக இந்த இரத்தனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி இரத்தனங்களை அள்ளி கொடுத்தான். நீர் சொல்வது தவறு. என் அருமை குதிரையை நான் உமக்கு தானம் செய்யவில்லை, இரவலாகத்தான் கொடுத்திருக்கிறேன். உறையூரில் உமது காரியத்தை முடித்துக்கொண்டு இதே இடத்தில் வந்து திருப்பி குதிரையை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் ஒற்றர் தலைவன். அப்படியே செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக இந்த ரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்கிரமன். வீரசேனன் அதற்கு இணங்கி ரத்தினங்களை பெற்றுக்கொண்டான். விக்கிரமன் குதிரை மீது ஏறியதும் ஒற்றர் தலைவன் குதிரையை தட்டி கொடுத்து, இந்த குதிரை அடிக்கடி உறையூருக்கு போய் பழக்கமானது. அதற்கே பாதை நன்றாக தெரியும். அதன் வழியை விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான். குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது. சிற்பியின் வீடும் ஒற்றர் தலைவனும் மறையும் வரையில் விக்கிரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான். காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்றர் தலைவனை பார்த்த பொழுது ஆஜானுபாகுவான அவனது கம்பீர தோற்றமும் முகப்பொழிவும் விக்கிரமனுடைய மனதை பெரிதும் கவர்ந்தன. வெகு நேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனதை விட்டு அகலவில்லை.